மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை. குறிப்பாக இன்று எங்கெல்லாம் மழை இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்று மாலையில் முதலில் பச்சைமலை மலைப்பகுதியை உருவாக்கி மலை மேகங்களை உருவாக்கி குறிப்பாக இந்த பூலாம்படி குறிப்பாக வேப்பந்தட்டை தாலுக்கா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுக்கா முழுவதும் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். பூலாம்படி, அரும்பூர், வேப்பந்தட்டை, கிருஷ்ணாபுரம் மற்றும் நூத்தப்பூர் மற்றும் பசும்பலூர் மற்றும் கைக்கலத்தூர், வீக்கலத்தூர் போன்ற பகுதிகள் அனைத்து பகுதிகளுக்கும் மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் எறையூர், சின்னாறு சுற்றுவட்டார பகுதிகள், மங்களமேடு, வாலிகண்டாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை இரவு நேரங்களில் இடிமழையாகவும் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம் மேல் செங்கம் மற்றும் செங்கம், புதுப்பாளையம், காரியமங்கலம், சாத்தூர், அம்மாபாளையம் மற்றும் உச்சிமலை குப்பம், மேல்கட்டு, புலியூர் மற்றும் மேட்டூர், கீரையூர், பெருமுட்டல், ஜவ்வாறு மலைப்பகுதி முழுவதும் மற்றும் பர்வத மலை அடிவாரம் மற்றும் போலூர், பலவேடு மற்றும் கடம்பூர் மற்றும் ஆரணி, சேத்துப்பட்டு மற்றும் மலையனூர் சுற்றுவட்டார பகுதியில் முழுவதும் நல்ல மழைப்பொழிவானது திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இன்று மாலை இரவு நேரங்களில் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் இன்று இரவு நள்ளிரவு நேரங்களில் ஒதுக்கி அதாவது ராணிப்பேட்டை, அரக்கோணம், திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் மற்றும் அதேபோல் இருந்துட்டு வால்ஜராப்பேட்டை, ஊத்துக்குளி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதேபோல் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், மருதாந்தகம் மற்றும் காத்தாங்குளத்தூர், அதேபோல் வண்டலூர் சுற்றுவட்டார பகுதிகள், பெருங்களத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஒதுக்கி மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். இதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம், குறிப்பாக திருப்பத்தூர், ஏலகிரி, வாணியம்பாடி, ஆம்பூர் மற்றும் நாட்றாம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளும் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர், பேச்சம்பள்ளி, ஊத்தங்கரை, ஒசூர் மற்றும் தேவங்கனிக்கோட்டை மற்றும் ராயன்கோட்டை மற்றும் பருகூர் மற்றும் சிங்காரப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள், அதாவது ஊத்தங்கரை தாலுக்கா முழுவதும் கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், பாலக்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பென்னகரம் மற்றும் ஏரியூர், சின்னம்பள்ளி மற்றும் அரூர், தீர்த்தமலை மற்றும் கொட்டப்பட்டி, காக்குரெட்டி தாலுக்கா முழுவதும் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் மழையானது இருக்கக்கூடும். தருமபுரி மாவட்டத்துக்கு பரவலாகவே காற்றுடன் கூடிய நல்ல மழைப்பொழிவானது அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் நீடித்து மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏற்காடு மற்றும் வெள்ளக்காடை மற்றும் மஞ்சுக்குப்பை மற்றும் மஞ்சஞ்சாவடி, தும்மல் மற்றும் சித்தோறு மற்றும் குள்ளம்பட்டி மற்றும் கருமத்தாந்துறை சுற்றுவட்டார பகுதிகள், அதாவது குறிப்பாக இந்த தருமபுரி, சேலம் எல்லையோர பகுதி மலைப்பகுதியில் முழுவதும் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். குன்னூர், ஆதினூர் மற்றும் எருக்கம்பட்டி மற்றும் வன்னியூர் மற்றும் முட்டல் ஃபால்ஸ் மற்றும் ஆத்தூர் மற்றும் காத்துக்கோட்டாய், மல்லிகைக்கரை, முத்துமலை முருகன் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள், தம்மம்பட்டி, கச்சமலை, ஓமலூர், கரும்பூர் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். குறிப்பாக இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் ஊத்துக்குளி மற்றும் பெருந்துறை, சென்னிப்பாளையம் ஒதுக்கி சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக இது பெரம்பலூர் மாவட்டத்தில் 4 தாலுக்காவுக்கும் கனமழை எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது. வேப்பந்தட்டை மற்றும் குன்னம், பெரம்பலூர் தாலுக்கா, ஆலத்தூர் தாலுக்கா முழுவதும் கனமழை எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது. மற்றும் அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம், கும்பகோணம் தாலுக்கா முழுவதும் மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாநகரம் மற்றும் உடையார்பாளையம், ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கீழப்பழூர் மற்றும் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி, அதேபோல் இருந்துட்டு தொழுதூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம், சங்கராபுரம் மற்றும் கர்சராபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் இடியுடன் மழையானது இருக்கக்கூடும். திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் மதுரை மற்றும் திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒதுக்கி மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குறிப்பாக ராமநாதபுரம் மற்றும்
கரூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதியில் ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.